எங்கட நாட்டில் இந்த பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அடிப்படையான காரணம் கல்வியும் மருத்துவமும் இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தான். அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே அந்த பாகுபாடு, சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுன்றது பெரிய அளவில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்குது. ஒருவேளை இந்த கல்வியும் மருத்துவமும் இலவசமாக வழங்கப்படாமல் தனியார் மயமாக்கப்பட்டிருந்தா, உதாரணத்துக்கு எங்கள் நாடு எப்படி இருந்திருக்கும் மட்டும் சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தனியாரினுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறதால தான் எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றதை நாங்கள் டெய்லி செய்தியில் பார்த்து கொண்டுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எங்கள் நாட்டுக்குள்ளேயும் உருவாகியிருக்கிறோம். இந்த கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் மட்டுமே எங்கள் நாட்டோட அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் பல பில்லியன் டாலர்ஸ் அளவான பணத்தை தான் இந்த ரெண்டையும் இலவசமாக வழங்குறதுக்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு அந்த இலவச கல்வியையும் மருத்துவத்தையும் தனியார் மயமாக்குறதுக்கான செயற்பாடுகளுக்குள்ள உள்ள கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன ஒரு தீப்பொறி ஒன்று உருவாகி இருக்குது. அந்த தீப்பொறியை அணைக்கிறதுக்கான செயற்பாட்டை தான் இப்போ அரசாங்கம் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த புதிய அரசாங்கம், நான் ஏற்கனவே இலங்கையினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். இலங்கையினுடைய கல்வி முறைமையில் பிரதானமாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர். அவரோட மேடை பேச்சுகளையும் சரி, இல்லை அரசியல் ஒரு சில செயற்பாடுகளையும் சரி, மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்கான ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கையாக தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த நடவடிக்கையும் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த ஆசிரியர் மருத்துவர் பற்றாக்குறைன்றது பெரிய அளவான பற்றாக்குறையாக போய்கொண்டிருக்குது. அதுக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை இலங்கையுடைய அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது என்னென்னு சொன்னால், இன்றைக்கு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் எங்களோட நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட போலீஸார் ஒரு முக்கியமான ஆய்வு நடவடிக்கையில் இப்போ இறங்கியிருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்னதையும் இந்த 3 விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் டீட்டெயில்டாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 8 நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த 8 நாளைக்குள்ளே என்னோட சேனல் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும்னு சொல்லி அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆகும்போது 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸோட அடுத்த வருஷத்துக்குள்ளே போகணும்னு சொல்லி நான் ஒரு சின்னதாக ஒரு கோல் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்காக அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களோட உதவி எனக்கு கண்டிப்பாக தேவை. இன்னொரு 9,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் 141 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிறோம். 9,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸோட அடுத்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் போகலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கணும் சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்கள் நாட்டுக்குள்ள ஆசிரியர் மருத்துவர் பற்றாக்குறைன்றது பெரிய அளவில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ கடைசியாக கூட வந்த ஒரு செய்தியில் மேல் மாகாணத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கிறதா ஒரு செய்தியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பெரிய அளவான வெற்றிடங்கள் இந்த 2 முக்கியமான துறைகளையும் அதிக அளவாக இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இதுல வைத்தியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிற விதமா இலங்கையுடைய அரசாங்கத்தால் நேற்று டிசம்பர் 22ஆம் தேதி ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், இனிமேல் இலங்கையினுடைய வைத்தியர்கள் ஓய்வு பெற வயதில்லை 63 வயதா நீடிக்கப்பட்டிருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள எத்தனையோ வைத்திய நிபுணர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த வைத்திய நிபுணர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், அவர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு பெரும்பாலான எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி போகிறார்கள். வெளிநாடுகளுக்காக, அவர்களுடைய ஓய்வு காலங்களை கழிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்தி எங்களோட நாட்டுக்கு அந்த நிபுணர்களை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான், இந்த பற்றாக்குறை காரணமாக அவர்களை தொடர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வயதில்லை நீடிப்பது அரசாங்கத்தால் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது. இது முதலாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரால் முன்மொழியப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் தான் இது. அவரோட காலத்தில் அது பரிசீலனைக்காக கொண்டு போகப்பட்டு அதுக்கு பிறகு இப்போ வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகி இருக்குது. ஸோ இது முதலாவது விடயம். அடுத்தது 2வது விடயம் என்னென்னு சொன்னால், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. முதல்ல அந்த சுற்றறிக்கை, ஒரு சர்க்குலர் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. அது என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். என்னென்னா, இலங்கைக்குள்ள மேல் மாகாணத்தில் பாடசாலைகளில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருமே இனிமேல் பாடசாலை நேரத்திலேயோ பாடசாலை முடிவடைந்த நேரத்திலேயோ விடுமுறை நாட்கள்லையோ அல்லது வார இறுதி நாட்களில் கூட யாருமே அவர்கள் கற்பிக்கக்கூடிய அதே பாடசாலையை சேர்ந்த மாணவர்களுக்கு தனியார் வகுப்பெடுக்க முடியாது
என்று சொல்லி ஒரு முக்கியமான சுற்றறிக்கை மேல் மாகாணத்துக்கான கல்வி அமைச்சினுடைய செயலாளரால் நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. உடனடியாக அது எல்லா சகல கல்வி பணிப்பாளர்களுக்கும் செயலக பணிப்பாளர்கள் எல்லாருக்குமே அதிபர்கள் உட்பட அனைவருக்குமே உடனடியாக அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு உடனடியாக எல்லா ஆசிரியர்களுக்குமே இதை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு அதிரடி நடவடிக்கையாக நேற்று மேல் மாகாணத்தில் இந்த நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நடைமுறைகளை யாராவது மீறுவார்களாக இருந்தால், இந்த சட்டங்களை மீறுவார்களாக இருந்தால், மீறி யாராவது கல்வி கற்பிக்கிறார்கள்னு சொல்லி தெரிய வருமா இருந்தால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கூட அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை தான். ஏன்னு சொன்னால் இதுக்கான பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு நடவடிக்கை கொண்டு வரப்படுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், மாணவர்கள் வழங்கின அவர்களினுடைய முறைப்பாடுகளினுடைய அடிப்படையில் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னு சொன்னால், நானே கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல, நிறைய பாடசாலைகளில் அந்த பாடசாலையில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதே பாடத்தை வெளியில் போய் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் படிப்பிக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தனியார் கல்வி நிலையத்துக்கு அந்த மாணவர்கள் வரணும் பண்ணுறதுக்காக பாடசாலையில் அந்த பாடத்தை சரியாக கற்பிக்காமல் அவர்களை தனியார் கல்வி நிலையத்துக்கு வர சொல்லி அங்கே படிப்பிக்கிறதால அவர் 2 விதமான காசை உழைச்சி கொண்டுக்கிறார். அவர் பாடசாலையில் படிப்பிச்சாலும் சரி படிப்பிக்காட்டியும் சரி அவருக்கு காசு தான். அப்போ அரசாங்கத்தில் வழங்கப்படுற காசுன்றபடியாக அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தனியார் கல்வி நிலையத்தில் எத்தனை மாணவர்கள் சேர்றார்கள்ன்ற அந்த கணக்கு தானே அந்த ஆசிரியர்களுக்கு காசு கொடுக்கப்படும். ஸோ அப்போ எத்தனை பிள்ளைகளை இவர் சேர்க்கிறார், எத்தனை பேர் உள்ளே கொண்டு வராருன்றதை பொறுத்து தான் அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படும். ஸோ அதுக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், பாடசாலையில் படிப்பிக்காமல் ஒரு சிலர் மட்டும், இது எல்லாரையுமே நான் சொல்லலை, எல்லா ஆசிரியர்களுமே சொல்ல வரையில், ஒரு சில குறிப்பிட்ட ஆசிரியர்கள், குறிப்பிட்டதுன்னு சொன்னால் சாதாரணமாக கொஞ்சம் தொகை கிடையாது, ஒரு நினைக்கிறேன் ஒரு 40 வீதம் ஒரு 30 வீதமான ஆசிரியர்களுடைய செயற்பாடுகள் இப்போ பார்க்கும்போது வெளிப்படையாக இப்படி தான் இருக்குது. நிறைய இடத்துல நாங்களே ஒரு முறைப்பாடுகளாகவே கேள்விப்பட்டுக்கிறோம், நேரடியாகவும் பார்த்துருக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த மாணவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய முறைப்பாடுகளினுடைய அடிப்படையிலையும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருப்பார்களானே என்ன நடக்குதுன்னு சொல்லி, அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ இந்த ஒரு மாற்றம் பாடசாலைகளில் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது. இது ஏற்கனவே சப்ரகமுவ மாகாணம் அதே மாதிரி மத்திய மாகாணத்திலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக தான் இப்போ மேல் மாகாணத்திலையும் இந்த முறைமை கொண்டு வரப்பட்டிருக்குது. அவ்வளவுக்கு தனியார் கல்வி நிலையங்களினுடைய செல்வாக்குன்றது இப்போ அதிகரிச்சிருக்குது. தனியார் கல்வி நிலையங்கள் தவறுன்னு சொல்லி நான் சொல்ல வரல, ஒரு காலமே நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னு சொன்னால், சில பேருக்கு இப்போ சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பயாலஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எடுத்துக்கொள்வோம். ஒரு பயாலஜி படிக்கக்கூடிய மாணவனுக்கு அங்கே மெயினாக இருக்கக்கூடியது பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது 3மே இருக்கும். ஒருவேளை அவன் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கும் போது அந்த பாடசாலையில் ஆசிரியரால் எவ்வளோதான் நல்லா படிப்பிச்சாலுமே சில பேருக்கு அது விளங்காது. எல்லாருக்குமே விளங்க முடியல தானே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மெத்தடில் படிப்பிச்சா தான் அது சில மாணவர்களுக்கு போய் சேரும். அப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னால், மற்றது அது ஒரு சிக்கலான ஒரு பாடம் பண்ணுறபடியாக அவன் என்ன செய்வான்னு சொன்னால், வெளியில் போய் ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் படிக்கிறதுக்காக, ஏன்னு சொன்னால் அவர்கள் வேறு மாவட்டத்திலிருந்து அந்த பாடத்தில் நல்லா தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு தனியார் கல்வி நிலையத்தில் படிப்பிப்பார்கள். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், ஓகே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் தான் என்று சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட படிப்போம்னு சொல்லி தான் தனியார் கல்வி நிலையத்துக்கு போவான். அது சரி, அதில் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னு சொன்னால் அது அவர்களாக விரும்பி போகக்கூடிய ஒரு தனிப்பட்ட விடயம். ஆனால் அதே பயாலஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அந்த ஃபிசிக்ஸ் படிப்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் இருக்காரானே, அந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர், அவர் படிப்பிக்கக்கூடிய பாடசாலையில் அந்த ஆசிரியர் சரியாக படிப்பிக்காமல் நேரத்தை கடத்திட்டு அதே பாடத்தை வெளியில் போய் தனியார் கல்வி நிலையத்தில் நல்லா படிப்பிப்பாரா இருந்தால் அதுதான் இங்கே தவறு. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை இப்போ அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், எந்தெந்த பாடசாலையில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களை தான் வெளியில் தனியார் கல்வி நிலையங்களில் படிப்பிக்கக்கூடாது. வேறு மாணவர்கள் வேறு பாடசாலையினுடைய மாணவர்களுக்கு படிப்பிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என்ற மாதிரி தான் இந்த சர்க்குலர் இப்போ வெளியாகி இருக்குது. உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்லொரு விடயம் தான். இனிமேல் அரசாங்கம் வழங்கக்கூடிய சம்பளத்துக்கு அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள், இப்படி ஒரு ஏமாத்து வேலையை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் சரியான முறையில் இனிமேல் செயல்படுவார்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் ஒரு பெரிய ஒரு மோசடி, எங்களோட இலவச கல்வியை இல்லாமக்கிறதுக்கான ஒரு செயற்பாடுக்கான ஒரு அடித்தளம் தான் இவர்கள் செய்யக்கூடிய இந்த மோசடித்தனமான ஒரு இந்த செயற்பாடு. ஸோ அதனால தான் இப்போ அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக எல்லா மாகாணங்களுக்குமே கொண்டு வரப்பட்டால் நல்லொரு மாற்றம் கல்வி முறைமையில் சரியான முறையில் ஆசிரியர்கள், தவறு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் சரியான முறையில் திருந்தி படிப்பிப்பார்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் 2வது விஷயம். அடுத்தது 3வது விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ 2 நாளைக்கு முதல் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹட்டன் பகுதியில் ஒரு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேருக்கு மேலே
இறந்திருந்தார்கள். ஒரு 14 வயசு சிறுவன் உட்பட 3 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்து போயிருந்தார்கள். ஒரு கோரமான விபத்தாக வந்து அந்த விபத்து வந்து பதிவாகி இருந்தது. அந்த விபத்து முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த விபத்து நடந்ததுக்கு பிறகு போலீஸாருடைய விசாரணைகளில் அந்த இடத்துல இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து டிலீட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் நேற்று ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி பேருந்தோட அதிவேகம் தான் விபத்துக்கு காரணம்னு சொல்லியும் அதில் பயணித்த பயணிகளால் ஒரு வாக்குமூலம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த விபத்தை தொடர்ந்து, ஒரு கோரமான விபத்தை நடந்த அந்த விபத்தை தொடர்ந்து நேற்று இலங்கையினுடைய வீதி போக்குவரத்து போலீஸாரால் வந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் மட்டும் வீதி விபத்துகளால் மட்டுமே மொத்தம் 2243 பேர் உயிரிழந்திருக்கிறதா ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்படுது. இதில் என்ன முக்கியமான விஷயம்டா, கடந்த வருடத்தோடு ஒப்பிடும்போது இந்த வருஷம் நாட்டுக்குள்ளே நடந்த வீதி விபத்துகளினுடைய எண்ணிக்கை அதிகம். நாளுக்கு நாள் விபத்துகளினுடைய எண்ணிக்கையும் அதில் இறந்து போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் இலங்கைக்குள்ளே அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. இதனால் இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், நாட்டுக்குள்ளே 23ஆம் தேதி இன்றையிலிருந்து இந்த ஃபெஸ்டிவல் காலம் முடியும் வரைக்கும், இப்போ கிறிஸ்மஸ் அதே மாதிரி நியூ இயர்லாம் வரப்போகுது தானே, இந்த காலகட்டம் முடியும் வரைக்கும் நாடு முழுக்களும் ஒரு முக்கியமான ஆய்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட போகிறதா ஒரு விடயம் சொல்லப்பட்டு, இன்றையிலிருந்து 7000க்கும் மேற்பட்ட போலீஸார், வீதி போக்குவரத்து போலீஸார் அந்த கடமைகளில் இப்போ ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலமும் பேருந்துகள் ஏனைய சகல விதமான வாகனங்களையும் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ள சொல்லி, வாகனங்களினுடைய வேக கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குது, எந்தெந்த வாகனங்கள் வேக கட்டுப்பாட்டை இழந்து இல்லாட்டி வீதி முறைமைகளுக்கு முரணாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பேருந்துகள், அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி, தனியார் பேருந்தாக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய போட்டி காரணமாக தான் இங்கே விபத்துக்களில் ஒரு குறிப்பிட்டளவான விபத்து வந்து நடக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேருந்துகள்லையும் முழுமையான ஆய்வு நடவடிக்கையை மேற்கொள்ள சொல்லி ஒரு நடவடிக்கை வந்து இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதுதான் முக்கியமான விடயம். என்னென்னு சொன்னால், யாராவது நீங்கள் பேருந்தில் பயணம் பண்ணும்போதோ இல்லாட்டி வேறு ஏதாவது வாகனத்தில் பயணம் பண்ணும்போதோ அந்த வாகனத்தினுடைய சாரதி வேகம் கட்டுப்பாட்டை இழந்து போக வேண்டிய வேக கட்டுப்பாடு இல்லாமல் அதை தாண்டி ஒரு போட்டியிலையோ இல்லாட்டி அதிகமான வேகத்தில் போகிறாருன்னு சொன்னால், அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுமா இருந்தால் நீங்கள் உடனடியாக போலீஸாருக்கு அறிவிக்கிறதுக்கான ஒரு தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. என்ன தொலைபேசி இலக்கம்னு சொன்னால் 119, அடுத்தது 1997, இந்த 2 இலக்கங்களுமே வழங்கப்பட்டிருக்குது. அப்படி யாராவது நீங்கள் உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணினா உடனடியாக இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைச்சி அதுக்கான முறைப்பாட்டை செஞ்சீங்கன்னு சொன்னால் அங்கே போலீஸார் விரைந்து வந்து அவர்களுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை அங்கே எடுக்கப்படும். முக்கியமாக இது பஸ்ஸில் போகக்கூடியவர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக செய்வீங்க நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து கைது பண்ணப்படுவார்கள். அடுத்தடுத்த செய்தி வரும்போது அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், அவ்வளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் கொண்டு இருக்குது. சாதாரணமான ரோட்டில் போய் பார்த்து சொன்னாலே தனியார் பேருந்தும் அரச பேருந்தும், நான் ஆசிரியர்களை பற்றி சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே இல்லை, குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் அவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இந்த நடவடிக்கை வந்து இப்போ போலீஸாரால் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒழுக்கங்கள் வந்து நாட்டில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுதுன்னு சொல்லி, அந்த ஒழுக்கத்துக்கு வந்து இத்தனை பேர் கட்டுப்பட்டு வரார்கள்ன்றதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தை தான் நாங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த மூணு விஷயத்தை பற்றியும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத வந்து கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே கேட்டுக்கொண்ட மாதிரி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதை நான் அப்லோட் பண்ணக்கூடிய நியூஸ் அனாலிசிஸ் அப்டேட்ஸ் இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே வந்து தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.